வீடு கட்டும் கனவு நிறைவேற இயேசு கிறிஸ்துவிடம் செய்யும் ஜெபம். அன்பும் கருணையும் நிறைந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய திருப்பாதங்களில் தலைவணங்கி பணிவோடு நிற்கும் என்னை இன்று உம்முடைய அளவற்ற கிருபையால் பார்த்தருளும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் உம்முடைய கரங்களுக்குள் வைத்துக்கொண்டு நடத்தி வருகிறீர் என்பதை நான் அறிகிறேன். நான் சுவாசிக்கும் மூச்சும், நான் காணும் ஒளியும், நான் நடக்கும் பாதையும் அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகிறது என்பதையும் நன்றியுடன் ஒப்புக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் இதயத்தில் நீண்ட காலமாக ஒரு கனவு இருக்கிறது. அது என் குடும்பத்துடன் நிம்மதியாக வாழ ஒரு சிறிய இல்லம் கட்ட வேண்டும் என்ற ஆசை. அது வெறும் சுவர், கூரை, கதவுகள் கொண்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. அன்பு, அமைதி, பாதுகாப்பு, நம்பிக்கை, ஜெபம் நிறைந்த ஒரு இல்லமாக இருக்க வேண்டும் என்பதே என் உள்ளத்தின் ஏக்கம். அந்த கனவை கூட என் இதயத்தில் விதைத்தது நீரே என்பதை நான் நம்புகிறேன், ஆண்டவரே. கர்த்தாவே, சில நேரங்களில் அந்த கனவு மிகப்பெரியதாக தோன்றுகிறது. என் பொருளாதார நிலை, சூழ்நிலைகள், கடன்கள், பொறுப்புகள் அனைத்தையும் நினைத்துப் பார்த்தால் பயமும் கவலையும் வந்து என்னைச் சூழ்கின்றன. இது எப்போது நிறைவேறும்? நான் இதை சாதிக்க முடியுமா என்ற கேள்விகள் என் மனதை அலைக்கழிக்கின்றன. ஆனால் ஆண்டவரே, அந்த எல்லா பயங்களையும் இன்று உம்முடைய சிலுவையின் அடியில் வைத்து விடுகிறேன். ஏனெனில் எனக்கு முடியாதது உமக்கு சாத்தியம் என்பதை நான் அறிவேன். கர்த்தர் இல்லம் கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவர்கள் விருதாக உழைப்பார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஆண்டவரே. ஆகையால் நான் கட்ட விரும்பும் இந்த வீட்டின் அடித்தளமாக முதலில் உம்மையே வைக்கிறேன். உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒரு செங்கல் கூட நகரக்கூடாது என்று விரும்புகிறேன். இந்த வீட்டின் திட்டங்கள், செலவுகள், வேலைகள், காலம் அனைத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, இந்த கனவை நிறைவேற்ற தேவையான வழிகளை நீரே திறந்து கொடுக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன். நல்ல வேலை, நிலையான வருமானம், தேவையான உதவி, சரியான ஆலோசனை, நேர்மையான மனிதர்கள், இவை அனைத்தையும் சரியான நேரத்தில் எனக்கு சந்திக்கச் செய்யுங்கள். நான் தவறான முடிவுகள் எடுக்காதபடி, அவசரப்படாதபடி, உம்முடைய பரிசுத்த ஆவியால் என்னை வழிநடத்துங்கள். ஆண்டவரே, இந்த வீடு கட்டப்படும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கட்டும் தொழிலாளர்களை ஆசீர்வதியுங்கள். அவர்களை விபத்துகளிலிருந்து காத்தருளுங்கள். நேர்மையோடும் பொறுப்போடும் அவர்கள் வேலை செய்யும்படி அவர்களின் மனதை நடத்துங்கள். கட்டுமானத்தில் எந்த இடையூறும், பிரச்சனையும், சண்டையும், ஏமாற்றமும் வராதபடி உம்முடைய சமாதானத்தால் அந்த இடத்தை நிரப்புங்கள். கர்த்தாவே, இந்த வீடு கட்டி முடியும்போது அது பெருமைக்கும் அகம்பாவத்திற்கும் காரணமாகாமல் நன்றியும் பணிவும் நிறைந்த ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இது என் பலத்தினால் அல்ல, கர்த்தரின் கிருபையினால் என்று என் வாயால் மட்டுமல்ல, என் வாழ்க்கையால் சொல்லும்படி எனக்கு கிருபை தாருங்கள். இந்த வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கட்டும். இயேசுவே, இந்த இல்லத்தில் குடியிருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதுகாப்புக்குள் வைத்தருளுங்கள். இந்த வீட்டின் வாசலில் உம்முடைய சமாதானம் நிற்கட்டும். இந்த வீட்டுக்குள் சண்டை, வெறுப்பு, பொறாமை, கோபம் நுழையாதபடி காத்தருளுங்கள். அதற்கு பதிலாக அன்பு, மன்னிப்பு, பொறுமை, ஜெபம், நம்பிக்கை ஆகியவை நிரம்பியிருக்கச் செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த வீடு பலருக்கு பிரசன்னமான இடமாக இருக்க வேண்டும். துக்கத்தில் இருப்பவர்கள் இங்கே ஆறுதல் பெறட்டும். சோர்ந்தவர்கள் இங்கே ஓய்வு பெறட்டும். பசித்தவர்கள் இங்கே உணவு பெறட்டும். உம்முடைய நாமத்தில் ஜெபம் செய்யப்படும் ஒரு சிறிய ஆலயமாக இந்த இல்லம் மாறட்டும். என் வீட்டின் கதவுகள் தேவையுள்ளவர்களுக்கு திறந்திருக்க எனக்கு மனதை கொடுங்கள். கர்த்தாவே, நான் எதிர்பார்க்கும் காலத்தில் இந்த கனவு நிறைவேறாவிட்டாலும் உம்முடைய காலம் சிறந்தது என்பதை நம்பும் விசுவாசத்தை எனக்குத் தாருங்கள். தாமதம் மறுப்பு அல்ல என்பதை உணர்ந்து பொறுமையோடு காத்திருக்க உதவுங்கள். உம்முடைய திட்டம் என் திட்டத்தை விட உயர்ந்தது என்பதையும், உம்முடைய வழிகள் என் வழிகளை விட சிறந்தவை என்பதையும் என் இதயத்தில் உறுதியாக பதியுங்கள். இயேசுவே, இந்த ஜெபத்தை நான் சொல்லும்போது மட்டுமல்ல, என் வாழ்நாள் முழுவதும் உம்மை நம்பி நடக்க உதவுங்கள். வீடு கட்டுவது மட்டுமல்ல, என் வாழ்க்கையையே உம்மேல் கட்டுகிறேன். புயல்கள் வந்தாலும், மழை பெய்தாலும்,
என் வாழ்க்கை என்ற வீட்டின் அடித்தளம் உம்மேல் இருந்தால் அது அசையாது என்பதை நான் நம்புகிறேன். என் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை உம்முடைய பரிசுத்த நாமத்தில் முழு நம்பிக்கையோடும் நன்றியோடும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். நீர் கேட்பவரும் செய்பவரும் காலத்துக்கு ஏற்ற உதவியளிப்பவரும் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.